யோசிக்காதீங்க சம்பந்தி. காலம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு. இன்னும் ஆடி ஈடின்னு சொல்லிக்கிட்டு சின்னஞ்சிறுசுங்களை எதுக்கு பிரிச்சு வைக்கணும்? பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு வாங்கன்னு அந்த ஆத்தாவே சொல்லிட்டா. இல்ல சம்பந்திமா. அப்பா சாமியோட சாபம் சும்மா விடாதுப்பா, பேசாம சரின்னு சொல்லுப்பா. சம்பந்தி, ஆடி மாசம்னா பொண்ணு அம்மா வீட்டுல தான் இருக்கணும், அதான் விதி. எல்லாம் என் தலை விதி. ஆத்தா உத்தரவு போட்டாலே சம்பந்தி. சம்பந்தி, ஒரு குடும்பத்தை பாத்துக்கிற நமக்கே சில சமயம் மூளை குழம்பி போகுது. ஆத்தா இந்த உலகத்தையே பாத்துக்கிறவளாச்சே, ஞாபகம் மருதியா தூக்க கலக்கத்துல ஆடி முடிஞ்சு போச்சுன்னு உளறி இருக்கலாம் இல்லையா? சம்பந்தி என்ன பேசுறீங்க? ஆத்தா எங்க உளருவாளா? இல்ல, உங்க மருமக கூட தூக்க கலக்கத்துல ஆத்தா வந்ததா சொல்லி இருக்கலாம் இல்லையா? அப்பா, என் பொண்டாட்டி மேல சாமி வரலைங்கிறீங்களா? அவ தூக்கத்துல போய் பேசி நடிச்சான்றீங்களா? ஆமாண்ணே, இவர் ஆரம்பத்துல இருந்தே இடக்கு மடக்கா பேசிக்கிட்டு இருக்காருண்ணே. இவருக்கு நம்ம ஆத்தா யாருன்னு புரிய வைக்கணும்ண்ணே. அமைதியா இருங்கடா, பேசிட்டு இருக்கோம்ல. சம்பந்தி, முடிவு என்னதான் சொல்றீங்க? அது வந்து நான் அப்பா ஒரு நிமிஷம் வாங்க. இருங்க மாமா, அதை வந்து அப்பா ரொம்ப யோசிக்காதப்பா. நீ ஆடி நினைச்சு பயப்படுற, நான் அடி நினைச்சு பயப்படுறேன். ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்கான் பார்த்தல, அடிச்சா எலும்புலாம் உடஞ்சிரும். பேசாம ஒத்துக்கப்பா. அப்படியா? அடிப்பாங்களாடா? அடிப்பாங்க லாடாவா? அப்பா நான் அடி பேய் அடி அடிப்பானுங்க. அனுபவத்தை சொல்றேன், புரிஞ்சுக்கு நடந்துக்கப்பா. வா போ. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? பையனும் அதே தான் சொல்றான். ஆடி முடிகிற வரைக்கும் மருமகளை வீட்டுல சேர்க்க கூடாது, வேணாம், தப்பு அப்படிங்கிறான். மாப்பிள்ளை அப்படியே சொன்னீங்க? ஐயோ இல்ல மாமா, அவர் சும்மா இது என்ன. ஆனா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சம்பந்தி. ஆத்தா உத்தரவு போட்டுதா சொல்றீங்க, பெரியவங்க நீங்களும் ஆசைப்படுறீங்க. அதனால சியாமளாவை இங்கேயே விட்டுட்டு போங்க. எனக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்ல. சம்பந்தி, எப்படியோ சம்பந்தி பெரிய மனசு பண்ணி சம்மதம் சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா சாமலா கண்ணே. அப்பா, உனக்கு சந்தோஷம் தான்டா கண்ணே. போங்கப்பா. மாப்பிள்ளை உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் மாமா. எப்படியா எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எல்லாம் அந்த ஆத்தாவோட மகிமை. சாமலா கண்ணே, மாப்பிளவோட ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து பையில போட்டு கொண்டு வாமா சீக்கிரம். சரிப்பா. எதுக்கு மாமா? நான் தான் சொன்னேன் மாப்பிள்ள, தர்மகர்த்தா எலெக்ஷன் வரப்போகுதுன்னு நாமினேஷன் தாக்கல் பண்ணு, ஓட்டெல்ல சேகரிக்கணும்ல. இப்பவே என் கூட வந்தீங்கன்னா 4 நாள் தங்கிருந்து என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி எல்லாம் பண்ணுன்னு பாக்கணும்ல. சொல்ற வாங்க. ஐயோ மாமா, பாருங்க எனக்கு உடம்பு சரியில்லை மாமா, நான்லாம் வரல மாமா. மாப்பிள நில்லுங்க, ஒழுங்க அப்பா சொல்றத கேளுங்க. கை வலிக்குது மச்சான். மச்சான் சொன்னது கேளுங்க மச்சான். இப்பதான் சியாமலா வந்திருக்குது, பாத்துக்க ஆள் வேணாமா? அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, நீங்க கிளம்பி வாங்க போலாம். இல்ல மச்சான், நான் அங்க வந்துட்டா ஷாமலா ரொம்ப வருத்தப்படுவா. என்ன பிரிஞ்சு அவளால இருக்கவே முடியாது மச்சான். சொன்னா புரிஞ்சுங்க மச்சான். நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போங்க. அதான் தங்கச்சியே சொல்லிருச்சுல, வாங்க மாப்பிள போலாம். வாங்க மாப்பிள, வாங்க சம்பந்தி போலாம். வரேங்க. சரிங்க சாமி. சம்பந்தி வரேங்க. பாத்துக்கலாம், வாங்க வாங்க. மாமா வாங்க. படுபாவி, நான் நினைச்சதை விட ரொம்ப குரூரமானவனா இருக்கான். ஸ்கவுண்டர். தப்பு அவன் பண்ணிட்டு பழிய உண்மையில போட்ட. தர்மன் ஒரு 3rd rate கிரிமினல். அவன் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன். அவனை முதல்ல அடக்கி வச்சிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்திருக்கு. டேய், அவனை விடுறா. அவன் பண்ணது கூட என்னால தாங்கிக்க முடியும். ஆனா நீயும் அப்பாவும் என்ன மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டீங்க பாருங்க, அதான்டா என்னால தாங்கிக்க முடியல. சாரி போனா. என்ன சாரி? நான் தான் செய்யவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்றேன்ல, அப்ப கூட நம்பலல்ல. சந்தேகப்பட்டதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்க. என்னையும் ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டீங்கல்ல. சாரி போனா. அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல உன்னை சந்தேகப்படும்படியா ஆயிடுச்சு. தப்புதாம்மா. ஆமா
ஆமா, உங்களுக்கு என்ன ஈஸியா சந்தேகப்பட்டுட்டீங்க, அதுக்கு சாரியும் கேட்டுட்டீங்க. அந்த வேதனை அனுபவிச்சு பாருங்க, அப்பதான் என்னோட வலி என்னன்னு புரியும். நல்ல வேலை செஞ்சது தர்மம் தான்னு லாயரை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா லைஃப் லாங் நான் தான் இதை பண்ணிருப்பேன்னு என்ன சந்தேகத்திலே கொன்னு இருப்பீங்க. மாம், உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. அதான் அப்பா தெரியாம நடந்துச்சுன்னு சாரி கேக்குறாங்கல்ல. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, நானும் சாரி கேக்குறேன். போடா, பெருசா கேட்க வந்துட்டான். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் அந்த சுந்தரி தானே பெருசா போயிட்டா. அவ எது பண்ணினாலும் ரைட்டு, நான் எது பண்ணினாலும் ராங்கு. போனானா அவ பண்றது எல்லாமே தப்பு தான் முடிவே பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்னடா சாரி? மாம், ஏதோ நடந்து போச்சு, இதோட விட்டுலாமே ப்ளீஸ். விட்டுறேன்டா. ஆனா என்ன பத்தி தப்பா நினைக்கிறதையும் சுந்தரி தூக்கி வச்சு ஆடுறதையும் முதல்ல நீங்க 2 பேரும் நிறுத்துங்க. மாம், பேசிக்கலி அவங்க ரொம்ப நல்லவங்க. போக போக அது உங்களுக்கே புரியும். அறிவு இருக்காடா உனக்கு? இப்பதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்ட அவன் நல்ல வகையில வாங்குற. மாம், சீரியஸ்லி அவங்க ரொம்ப சீ, பேசாதப்போ. ஆமாண்டா, அவ ரொம்ப நல்லவ. அப்படி நல்லவளா இருந்திருந்தா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சாரி கேட்டிருக்கலாம்ல. ஏன் கேட்கல? அவ பண்ணது சரிங்கிற மாதிரி திமிரா முறைச்சிட்டு நிக்கிறா. அதான் கோவத்தை நல்லா அசிங்கமா திட்டிட்டு வந்துட்டேன். என்ன போனா எதுக்கு அவளை போய் ச்சே, இதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளமே. சுந்தரி அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டா, நான் இல்லைன்னு சொல்லல. நீயாவது கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாம். எதுக்குங்க நான் பொறுமையா இருக்கணும்? சும்மா தேவையில்லாம கோவப்படாத. நீ அமைதியா வந்திருந்தா தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில அவ அடங்கி போயிருப்பா. ஏன் தேவையில்லாம திரும்ப போய் அவளை சீண்டி விட்டு வந்திருக்க? முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் தான் பார்க்கணும். தேவையில்லாம அதை பெருசு பண்ணிட்டு இருக்க கூடாது. இதை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ? போது, நிறுத்துறீங்களா உங்க அட்வைஸ? அவ என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிறதுக்கு நான் என்ன மரக்கட்டையில எருமாட? போலீஸ்ட போய் என் மேல பொய்யா கேஸ கொடுப்பா. பண்ணாத தப்ப நான் தான் பண்ணேன்னு அநியாயமா என் மேல பழி சுமத்துவா. அதெல்லாம் பார்த்து நான் பொறுமையா இருக்கணும். இல்ல, செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சும் பதிலுக்கு ஒரு சாரி கூட சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும். அப்படி இருந்தா நான் நல்லவ, இல்லைன்னா பொல்லாதவ, கல் நெஞ்சக்காரி. அப்படிதானே? என்னங்க நியாயம் அது? சும்மா ஆவேசப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. பொறுமை, நிதானம், மன்னிக்கிற பக்குவம், இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். ஆமா, இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்கணும், மத்தவங்களுக்கு அது எதுவுமே தேவையில்ல. அவ பொறுமையா நிதானமா என் மேல கேஸ் கொடுத்தது கூட என்ன மன்னிக்கிறதுக்குன்னு சொல்லுங்க, அதையும் நான் நம்புறேன். கடவுளே, ஏன் இப்படி எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிற? கொஞ்ச நாளைக்கு அவளை பத்தி யோசிக்கவே வேண்டாம், மறந்துரு. உன் மனசுல இருக்கிற கோபம் தன்னால ஆறிடும். மறக்க ட்ரை பண்றேன். ஆனா திரும்பவும் சொல்றேன், அவளால எனக்கோ உங்களுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது திருப்பி அடிப்பேன். என் விஷயத்துல தலையிட்டா உங்க மேல உரிமை கொண்டாடினா அவளை கதறி அழ வைப்பேன். புத்தி உள்ளவளா இருந்தா இனிமே ஏன் ரூட்ல கிராஸ் பண்ணாம இருக்கட்டும். மீறி பண்ணினா யார் தடுத்தாலும் சரி, நான் அவளை சும்மா விட மாட்டேன், டெஃபினட்டா விட மாட்டேன். ஏன் டாடி மம்மி இப்படி இருக்காங்க? மாறவே மாட்டாங்களா இவங்க? கண்டிப்பா அவ மாறுவா. அதுக்கான காலம் வராமலா போயிடும். இப்ப என்னோட கவலை எல்லாம் உன் அம்மாவை பத்தி இல்ல, சுந்தரியை பத்தி தான் நான் கவலைப்படுறேன். ஏன் டாட்? தப்பான ஆள்னு தெரிஞ்சும் தர்மன் அவ பெரிய சப்போர்ட்னு நம்பி இருந்தா. இப்ப அவனும் அவளுக்கு எதிரி ஆயிட்டா. அவனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ தான் எனக்கு பயமா இருக்கு. நீ போய் கொஞ்சம் சுந்தரியை பார்த்து பேசிட்டு சொல்லுங்க டாடி, நான் என்ன பேசணும்? இல்ல, அவ தனியா இருக்கிறதா நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. தைரியமா இருக்க சொல்லு. எந்த ஒரு உதவினாலும் தயங்காம கேட்க சொல்லு. இதெல்லாம் என்னால பேச முடியாது, அதனால தான் சொல்றேன். எனக்காக அவகிட்ட போய் பேசிட்டு வரியா? கண்டிப்பா டாடி. இன்ஃபேக்ட் இதை பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அவங்களுக்கும் உங்களை விட்ட வேற யாரும் இல்ல டாடி. உண்மைதான். இன்னைக்கு வரைக்கும் அவ அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணமாயிட்டேன். இதுக்கு பிராயச்சித்தமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க சொல்லாமலே எனக்கு புரியும், ஆனா மம்மிக்கு புரியணுமே. புரிய வைக்கணும், அப்பதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும். இவளை நான் பாத்துக்கிறேன், நீயாவது என்ன புரிஞ்சுக்க. ப்ளீஸ் டாட், ரிலாக்ஸ். சுந்தரி அம்மாவுக்கு நானும் ஒரு மக மாதிரி தான். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி டாட்.
சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டீங்களா? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிட போகும்போது என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. கூப்பிட தோணல. அப்பா வந்துட்டு போனாரு. தெரியும். நம்ம பிரச்சனை நமக்குள்ளே இருக்கட்டுமே. எதுக்காக அவர்கிட்ட சொன்னீங்க? நான் வேதனைப்படுறது போதாதுன்னு அவரும் கஷ்டப்படணுமா? இப்ப கூட உன்னை பத்தி உங்க அப்பா பத்தி மட்டும் தான் நீ யோசிக்கிற. மத்தவங்க வேதனை படுறத பத்திலாம் நீ யோசிக்கிறதே இல்ல. பொண்டாட்டியை பத்தி அடுத்தவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது கேவலம்னு நினைக்கிறவன்னா எனக்கு ஜெம் மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைப்பா? யாருக்கிட்டயுமே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய கேவலம் வராது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஏன் கஷ்ட காலம் நானே அந்த மாதிரி பண்ண வேண்டியதா போச்சு. தப்பு பண்ணிட்டு தப்பே பண்ணலன்னு சாதிக்கிறவனால எப்படி திருத்துறது? நானும் உன்னை திருத்துறதுக்கு எப்படி இல்லாம முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், முடியலையே. அதான் உங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். அப்போ என்ன புரிஞ்சுக்காத ஜடம் எப்பவும் பிரச்சனை பண்றவனே முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, உங்க அப்பா வந்து அட்வைஸ் பண்ணி நீ திருந்துற மாதிரி தெரியலையே. இப்ப பாரு, இதையும் நீ ஒரு பிரச்சனையா மாத்துற. தப்புதாங்க. நான் என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் அது பிரச்சனை தான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் பேசி என்ன ஆக போகுது? இனிமே நான் எதை பத்தியும் பேச போறது இல்ல. ரொம்ப சந்தோஷம். குட் நைட். எங்க இருந்து குட் நைட்? ரொம்ப நாளாவே எனக்கு பேட் நைட் தானே. என்ன தூங்க போறியா? சும்மா மறைக்காத. உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும். மேடம் அதை கேட்கிற மூட்ல இருக்கீங்களான்னு தெரியலையே. உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு கண்டுபிடி பேசாதீங்க. நீங்க தான் பேசுறது இல்ல, சிரிக்கிறது இல்ல, என் முகத்தை கூட பாக்குறது இல்ல. நான் சொல்ற எதையுமே கேட்க விருப்பம் இல்லாம தானே இருக்கீங்க. சமா கத்தாத. என்னை கொஞ்சம் பேச விடு. முதல்ல நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அப்புறம் அதுக்கு உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு. நானும் பொண்டாட்டி மதிக்க தெரிஞ்சவன் தான். நிதிஷ் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுல நான் வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் வீட்டில் ஒய்ஃப் இருக்கா, அவகிட்ட நான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். மேடம் என்ன சொல்றீங்க? நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்னத்த சொல்றது? மேடம்க்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லனா இல்ல. அப்போ நான் சரின்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவா? இல்லன்னு சொல்லி நான் இப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். நான் கேட்டது உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு. அப்படியே எல்லாமே என் விருப்பப்படி தான் நடக்குது பாரு. அப்படியே நாங்க சரி சரி தலையாட்டிட்டு வந்து நீங்க வேணான்னு சொல்லிட்டேன்னா இந்த வேலையும் புட்டுக்கும். அப்புறம் உனக்கு எனக்கும் பிரச்சனை வரும். அங்க லாவண்யா குடும்பத்துல சண்டை வரும். இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்போ ஒப்பீனியன் கேட்க வந்தீங்களா இல்ல அதை வச்சு பிரச்சனையை ஆரம்பிக்கலாம்னு வந்தீங்களா? ஒப்பீனியன் தான் கேக்குறேன். நீ தான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்காம யார்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொல்லிருக்கிய. ஏன் உங்க அப்பா கிட்ட கூட பேச கூடாதுன்னு சொல்லிருக்கிய. திரும்ப பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க. கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அவங்க கம்பெனில ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்குன்னு வெச்சுக்கோயே. அப்ப எனக்கும் சம்மதம் தான். நிதிஷ் உங்களோட தங்கச்சி புருஷன், ரொம்ப நல்லவரு. அவர்கிட்ட வேலை பாக்குறதுனால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டா லாவண்யாவும் சந்தோஷப்படுவாங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க இங்கேயே வேலை பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். அதானே பார்த்தேன். ஒவ்வொரு பேச்சிலையும் சுயநலம். நாம மட்டும் நல்லா இருந்தா போறோம்ன்ற எண்ணம். ஏன் துளசி இப்படி இருக்க? நான் என்னங்க பண்ணேன்? நீங்க வேலையில ஜாயின் பண்ணட்டுமான்னு கேட்டீங்க. நான் சரின்னு சொன்னேன். ரொம்ப நல்லவர்னு சொன்னிய நிதிஷ். அவர் தான் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண வந்தாரு. அப்ப பணத்தை விட தன்மானம் தான் பெருசுன்னு அவர் அவமானப்படுத்தி அமிச்சியே. அப்போ தோணலையே அவர் நல்லவர்னு. அன்னைக்கு நிதிஷோட உதவி தேவையில்லைன்னு சொன்னவ இப்ப அதே நிதிஷ் கிட்ட வேலை பார்த்து அப்ஜெக்ஷன் சொல்றியே. இது எதனால? நேத்து வரைக்கும் வேண்டாதெல்லாம் இருந்த லாவண்யாவும் நிதிஷும் இன்னைக்கு வேண்டியவங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இத பாருங்க, நீங்க எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்றது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உனக்கு சாருவை பிடிக்கல, அவன் நல்லவ இல்லைன்னு உன் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால சாரு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நீ வேணான்னு சொல்ற. அதான் வேண்டாதவரா இருந்த நிதிஷ் இப்ப வேண்டியவர் ஆயிட்டாரு. இங்க எல்லாமே உன் இஷ்டம் தான், உன் முடிவு தான். உன் சுயநலத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. ஏன் துளசி இப்படி இருக்க? உன்னை நினைச்சா எனக்கு எரிச்சலா இருக்கு. புரியுதுங்க. உங்களுக்கு எப்படியாவது நான் தப்பானவன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் திட்டம் போட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவசியமே இல்லம்மா. உன் எண்ணம், புத்தி, யோசனை எல்லாமே தப்பாவே இருக்கு. உனக்குள்ள இப்படி ஒரு கொடூரமான துளசி இருப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல. தயவு செஞ்சு உன்னை திருத்திக்கோ, இல்ல ரொம்ப கஷ்டப்படுவ. போதுங்க. பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்னத்த பெரிய லிமிட்? உன் இஷ்டப்படி நடந்துப்ப, யாரோனாலும் சந்தேகப்படும், யாரோனாலும் பிரிப்ப. ஆனா ஏன்னு கேட்டா அது தப்பா? ஆமா, தப்புதான். ஆனா தப்பு என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட. துளசி
அரசி எப்படிப்பட்டவனு தெரியாம அவளை தப்பானவனு ப்ரூவ் பண்ண பாக்குறீங்கல்ல, அதாங்க தப்பு. பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கலாம்னு பாக்குற, திரும்ப திரும்ப யாத்திரத்தை கலப்புறீங்கல்ல, அதுதாங்க தப்பு. போக்கிடம் இல்லாதவனு தெரிஞ்சு என்னை ஏறி மிதிக்கிறீங்கல்ல, அதுதாங்க தப்பு. எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு என்ன பார்த்து திருந்தன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. முதல்ல பொண்டாட்டியை மதிக்க தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் மத்தவங்களை திருத்தலாம். பேசு, நல்லா பேசு. ஓவர் இடம் கொடுக்காதரா, தலைமையில் ஏறி உட்காந்துருவான்னு எங்க அம்மா அப்பயே வான் பண்ணாங்க. நான் கேட்காம விட்டேன். நீ ஒரு மனுஷிதான், உனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தேன் பத்தியா? அதுக்கான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். மத்த சராசரி ஆம்பளை மாதிரி நானும் உன்னை அடக்கி வச்சிருக்கணும். அது பண்ண விட்டேன் பத்தியா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அந்த தப்புக்காக என்ன எதால வேணாலும் அடிச்சுக்கலாம்.